முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள முதல் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போனாரு. அவரை தொடர்ந்து 1,44,000 பேர் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஓகே, இந்த மாதிரி ஒரு முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான கிரியைகளை செஞ்சா அந்த ஒரு முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள வர முடியும்? இதுக்கான ஆன்சரை பவுல் நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கிறார். பவுல் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலினுடைய மேன்மையை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்படி ஆயினும் நான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள, அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலை போலவே நானும் உயிர்த்தெழுதல் அடையிறதுக்கு எனக்கு லாபமாக இருந்த எல்லாத்தையும் நஷ்டம், குப்பை அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு லாபமாக இருந்த எல்லாத்தையும் அவர் விட்டுட்டார். இப்போ பவுலுக்கு என்ன லாபம் இருந்திருக்கும்? ரொம்ப சிம்பிள். ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சு நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் தெரியுமா? அந்த சர்ச்சுக்குள்ளே 100 பேர் இருக்காங்க, அதாவது 100 குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவருடைய சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கலாம். அப்போ மாதம் அவர் கொடுக்கக்கூடிய தசமபாகம் எவ்வளோ? 2,000 ரூபாய். 2,000 ரூபாய் இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா ப்ளஸ் கொஞ்சம் காசு வரும். இப்போ மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் படித்த ஒரு என்ஜினியராலேயே கூட சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் இந்த பாஸ்டர்ஸ்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்கள் கஷ்டம் மாறப்போகுதுன்னு வாரம் சொல்லியே இப்படி தசம பாகம், காணிக்கைகள், வெளியூர் காணிக்கை, அந்த காணிக்கைன்னு பல காணிக்கைகளை வாங்கிடுவாங்க. இது அவங்களுக்கு லாபம். இதனால் ரொம்ப குயிக்காக வீடுகள் கட்டுவாங்க, நிலங்களை வாங்குவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க, பல வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே வரும்போது ரொம்ப சாதாரண ஆட்கள் மாதிரி போலியான வேஷம் போட்டுட்டு மக்களை ஏமாற்றுவாங்க. பவுல் இதுலேருந்து எப்படி வித்தியாசப்படுறார் அப்படின்னா, பல ஊர்களில் போய் சபையை உருவாக்கிட்டு அவர் அங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடுவார். எந்த ஒரு சபையிலிருந்தும் தனக்குன்னு ஏதாவது வருமானமோ லாபமோ ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோ அடையிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணலன்னா செட்டப் பண்ணவே இல்லை. அவரே தன்னுடைய நிருபங்கள் எழுதியிருக்கிறார், நான் என் சொந்த கைகளால் வேலை செஞ்சு சாப்பிட்டேன், அந்த காசில் தான் நான் பிரயாணம் பண்ணேன், அந்த காசில் தான் நான் மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சேன் அப்படின்னு. இன்றைக்கி இப்படி யாராவது இருப்பாங்களா? ரொம்ப ரேர். அதனால தான் பவுல் ஒரு புது சிருஷ்டியாக இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மாறினார். பவுல் தனக்குன்னு எந்த ஒரு சொத்துக்களையுமே சேர்த்துக்கலை. நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்குன்னு எந்த ஒரு சொத்துக்களையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக சேர்க்காதீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 30வது வசனம். இதில் பவுல் தன்னுடைய எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்றிட்டு கடைசியாக அவர் எருசலேமில் செட்டில் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவார், தனக்கென்று வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து அதில் தங்கியிருந்து தன்னை தேடி வந்த சகோதரர்கள் கூட தேவனுடைய வசனத்தை குறித்தே என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா போதிப்பார், பேசுவார். அந்த வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டார். இப்போது ஏன் பவுலால் ஒரு சொந்த வீட்டை வாங்க முடியாதா? அவர் கேட்டிருந்தால் மற்றவங்க கொடுத்துருக்க மாட்டாங்களா? அப்போ என்ன அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக மாறணும்னு விரும்புகிற ஒரு நபர் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு சொத்துக்களையும் எந்த ஒரு பணத்தின் பின்னாடியும் போகவே மாட்டாங்க. அவர் எல்லார் கூடயுமே முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாக இருந்தார். பவுல் எல்லாரையுமே மன்னிச்சு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக வாழ்ந்தார். எப்படின்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்தாகும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஆனால் இதே பவுல் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து அந்த பர்னபாவை வாழ்த்துவார், அந்த பர்னபாவை பற்றி மேன்மையாக பேசுவார். பவுலுக்கும் பேதுருக்கும் ஒரு இடத்துல அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் உண்டாயிருக்கும். ஆனாலும் இந்த பேதுருவையும் அவர் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல சகோதரன், ஒரு சிறந்த அப்போஸ்தலன், அவருடைய போதனைகளை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மன்னித்து தன்னை விட அவங்களாம் பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு உண்மையான ஆவிக்குரிய சகோதரன் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, தன்னை விட மற்றவங்களை மேன்மையாக தான் நினைக்கணும், மேன்மையாக தான் பேசணும், மேன்மையான சாட்சியை தான் கொடுக்கணும். இதையெல்லாம் செஞ்சு கடைசியாக பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி.
இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வேற சீஷர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே அப்படி சொல்லலை. அவங்க எல்லாரை விட இவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தது. இயேசு நினச்ச மாதிரி நான் வாழ்ந்திருக்கிறேன், வாழ்ந்துட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு கிரீடம் கன்ஃபார்ம்டு அப்படின்னு. இப்போ நீங்களும் இந்த முதலாம் உயிர்த்ததில் வரணும் அப்படின்னா எல்லாருக்கூடையும் அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் மன்னிங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களுக்கு பின்னாடி போகாமல் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக இருக்க பாருங்கள். அடுத்தவங்களுடைய பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, சொந்தமாக உழைங்க, காத்துருங்க. தேவன் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றுவார்.